ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முத்தழகும் டாக்டர் பிரியாவும் உயிருக்கு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேச்சு இருந்துட்டு அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க, கடவுளே முத்தழகும் டாக்டர் பிரியாவும் கூடிய சீக்கிரமே உயிர் பொழைச்சி வரணும், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, முத்தழகும் பூமியும் ஒன்று சேர்ந்து வாழணும், கடவுளே அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. நம்ம பூமி இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, முத்தழகு நான் உடம்புக்கு முடியாமல் இருந்தப்ப எனக்காக தீச்சட்டி எடுத்து நீங்கள் கடவுள்கிட்ட அவ்வளோ பெரிய பிரார்த்தனையை செஞ்சு முடிச்சிங்க. இப்போ உங்களுக்காக நானும் தீச்சட்டி எடுக்கிறேன். நான் தீச்சட்டி எடுத்து அந்த பிரார்த்தனையை முடிக்கிறதுக்குள்ளே அந்த பேச்சு அம்மன் கண்டிப்பாக உங்களை கண்விழிக்க வச்சுருவாங்க. நீங்களும் நானும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே நம்ம பூமி அதுக்கான வேலை எல்லாமே பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த விஷயத்த பேச்சுக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. பேச்சு இருந்துட்டு நீங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்து வாழ்வுங்க பூமி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த அம்மன் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பூமி போயிட்டு கோவிலில் தீச்சட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு தயா இருந்துட்டு ரெஜினா கால் பண்ணி முத்தழகு கதையை முடிச்சாச்சு, இனிமே அவள் உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரெஜினாவும் அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ரெஜினாவுக்கும் அஞ்சலிக்கும் சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா உண்மையுமே நம்ம பூமிக்கு தெரிய வந்துருச்சு. மீனாட்சி முத்தழகுக்கும் நமக்கும் பிறந்த குழந்தை தான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கினாரு. இதுக்கப்புறம் நம்ம ரெஜினாவையும் அஞ்சலியும் கண்டிப்பாக வீட்டில் வைக்கவே மாட்டார், வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. நம்ம அஞ்சலியோட கனவுல சின்ன குழந்தையா நம்ம பேச்சு அம்மன் உருவெடுத்து போகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக பூமி கூட சேர்ந்து வாழவே முடியாது, நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் சரியான தண்டனையை நான் கொடுக்காம விட மாட்டேன், உனக்கு பெரிய தண்டனை எதுனா முத்தழகும் பூமியும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க, ஆனால் நீ பூமி கூட இந்த ஜென்மத்தில் சேரவே முடியாது அப்படின்னு சொல்லி கனவு காண்றாங்க. எந்திரிச்சு பார்த்துட்டு நம்ம அஞ்சலி ரொம்பவே பயப்படுறாங்க, என் பூமி எனக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கு